தாய் வீடு ஜூலை 2026 ஆணாதிக்கம் எனும் வரலாற்று அடக்குமுறை. எழுதியவர் சிவா மாலதி. வாசிப்பவர் வி. ரிப்திகா. ஆங்கிலத்தில் ஆணாதிக்கம் என்பதை குறிப்பிடுவதற்கு பேட்ரியார்ச்சி என்ற சொல் பயன்படுத்தப்படுகின்றது. கிரேக்க மொழியிலிருந்து பெறப்பட்ட இந்த சொல்லில் பேட்ரி என்பது தந்தை எனவும் ஆர்ச்சி என்பது ஆட்சி எனவும் அர்த்தப்படுகின்றது. அதாவது ரூல் ஆஃப் த ஃபாதர், தந்தையின் ஆட்சி என அர்த்தப்படுகின்றது. தந்தையின் ஆட்சி என்பது ஆணாதிக்கத்தின் ஒரு வடிவமாக இருக்கின்ற அதே வேளை அத்தந்தையின் ஆட்சியில் குடும்பத்திலுள்ள பெண்கள் மட்டுமல்லாது ஏனைய ஆண்களும் தந்தையின் கட்டுப்பாட்டுக்குட்பட்டவர்களாக இருக்கின்றனர். அந்த வகையில் தந்தை வழி ஆதிக்கத்தினை குறிப்பிடும் சொல்லான பேட்ரியார்ச்சி எனும் சொல்லினை அனைத்து விதமான ஆண் ஆதிக்கத்தினையும் குறிப்பிட பயன்படுத்துவதானது. முதலாளித்துவம் எனும் சொல்லை அனைத்து விதமான பொருளாதார கட்டமைப்புகளை குறிப்பிடுவதற்கும் பயன்படுத்துவது போலாகும் என கெயில் ரூபின் தனது த டிராஃபிக் இன் வுமன் நோட்ஸ் ஆன் த பொலிட்டிக்கல் எக்கனாமி ஆஃப் செக்ஸ் எனும் கட்டுரையில் குறிப்பிடுகின்றார். அதாவது வரலாற்று ரீதியாக பல பொருளாதார கட்டமைப்புகளை நாம் கடந்து வந்திருக்கின்றோம். முதலாளித்துவ பொருளாதார கட்டமைப்பானது காலனித்துவ காலத்துடன் வளர்ந்த ஒரு பொருளாதார கட்டமைப்பாக இருக்கின்றது. அதற்கு முன்னர் நிலவுடைமை சமூகங்கள், அடிமை சமூகங்களை அடிப்படையாக கொண்ட பொருளாதாரங்கள் போன்றவை இருந்திருக்கின்றன. எனவே பொருளாதார கட்டமைப்புகளின் வகையில் ஒன்றாக முதலாளித்துவம் இருக்கின்றது. அதுபோலவே ஆணாதிக்கத்தின் வகைகளில் ஒன்றாக தந்தை ஆதிக்கம் இருக்கின்றது. தந்தை ஆதிக்கம் தவிர்ந்த ஏனைய ஆணாதிக்க சமூக கட்டமைப்புகளும் உலகெங்கிலும் பரவலாக காணப்படுகின்றன. ஆயினும் தற்காலத்தில் பேட்ரியார்ச்சி எனும் சொல் தந்தை ஆதிக்கத்தினை குறிப்பிடும் வகையில் அல்லாமல் ஆணாதிக்கத்தினை குறிப்பிடும் வகையிலே பரவலாக பயன்படுத்தப்படுகின்றது. ஆணாதிக்கம் என்றால் என்ன என்பதை சில்வியா விப்லி, பெண்களை ஆண்கள் அடக்கி ஆதிக்கம் செலுத்தி சுரண்டலுக்குட்படுத்துகின்ற சமூக கட்டமைப்புகளும் நடைமுறைகளும் என வரையறுக்கின்றார். அந்த வகையில் ஆணாதிக்கம் என்பது தனியொரு ஆணினால் ஒரு பெண் மீது மேற்கொள்ளப்படும் அடக்குமுறை, ஆதிக்கம் மற்றும் சுரண்டல் என்பதற்கு அப்பால் அது ஒரு கட்டமைப்பு சார்ந்த பிரச்சினையாக அடையாளப்படுகின்றது. அண்மை காலங்களில் அரசியலிலும் ஆளுகைசார் விடயங்களிலும் மாற்றம் ஏற்பட வேண்டும் என போராடிய மக்கள் எமக்கு கட்டமைப்பு மாற்றம் வேண்டும், வி வாண்ட் சிஸ்டம் சேஞ்ச் என போராடினார்கள். ஆகவே கட்டமைப்பு என நாம் கருதுவது எதனை என்ற கேள்வி எழுகின்றது. ஒரு சமூகமானது பாடசாலை, மத நிறுவனங்கள், சட்டம், பொருளாதார கட்டமைப்பு, அரசு போன்ற அமைப்புகளினூடாக இவை ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கும் விதத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டு பேணப்படும் பிரச்சினைகள் கட்டமைப்புசார் பிரச்சினைகள் என கூறப்படுகின்றன. உதாரணமாக இலங்கையை பொறுத்தவரை இனப்பிரச்சினை ஒரு கட்டமைப்பு சார்ந்த பிரச்சினையாக காணப்படுகின்றது. அதுபோல மொழியினை எடுத்துக்கொண்டால் அதற்கு அடிப்படையாக இலக்கணம் இருக்கிறது. இலக்கணமே ஒரு மொழியின் விதிமுறைகளை வரையறுக்கின்றது. சொற்கள் குறித்த விதிமுறையின்படி பயன்படுத்தப்படும் போது அது அர்த்தமுடையதாகின்றது. அந்த வகையில் மொழியானது இலக்கணம் எனும் விதிமுறையின்படி இயங்கும் போது அது ஒரு கட்டமைப்பாக செயற்படுகின்றது. அதுபோலவே குடும்பம் முதலான சமூக அமைப்புகள் இயங்குவதற்கு அடிப்படையாக அமையும் எழுதப்பட்ட மற்றும் எழுதப்படாத பல விதிமுறைகள் உள்ளன. அந்த அடிப்படையில் மொழி, குடும்பம், மத அமைப்புகள், விளையாட்டு கழகங்கள் போன்ற சமூக அமைப்புகளும், பாடசாலைகள், பல்கலைக்கழகங்கள் போன்ற கல்வி நிறுவனங்களும், அரச நிறுவனங்களும் தத்தமது நிறுவன கட்டமைப்புகளுக்கு இணங்க அவற்றின் விதிமுறைகளுக்கிணங்க செயற்படுகின்றன. இந்த அமைப்புகள் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கும் விதத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டு பேணப்படும் பிரச்சினைகள் கட்டமைப்புசார் பிரச்சினைகள் என கூறப்படுகின்றன. ஆணாதிக்கத்தினை முதலாளித்துவத்தினால் தோற்றம் பெற்ற ஒன்றாக அல்லது முதலாளித்துவத்தினை ஒழிக்கும் போது ஆணாதிக்கமும் ஒழிந்து போகும் என்பதாக கருதும் போக்கு நிலவுகின்றது.
முதலாளித்துவத்தின் தோற்றம் காலனித்துவத்தினால் சாத்தியப்படுத்தப்பட்ட ஆதி மூலதன குவிப்பினால் தோற்றம் பெற்று 15ஆம் நூற்றாண்டிலிருந்து வளர்ச்சியடைந்தது. ஆனால் ஆணாதிக்கமானது காலத்தால் முதலாளித்துவத்திற்கு முந்தியது. பெண் ஒடுக்குமுறையின் தோற்றம் தொடர்பில் ஃப்ரெட்ரிக் ஏங்கல்ஸ் தனது குடும்பம், தனிச்சொத்து, அரசு ஆகியவற்றின் தோற்றம் த organs of the family, private property and the state எனும் புத்தகத்தில் பெண் அடக்குமுறையானது மனிதர்கள் விவசாயத்தினை கண்டுபிடித்த பின்பு உருவான தனிச்சொத்தின் விளைவாக தோற்றம் பெற்றதாக குறிப்பிடுகின்றார். கிறிஸ்தவ மதத்தின் புனித நூலான பைபிளை எடுத்து பார்த்தால் அதில் ஆணின் விலா எலும்பிலிருந்து பெண் உருவாக்கப்பட்டதாக குறிப்பிடப்படுகின்றது. ஆனால் உயிரின் தோற்றமானது பெண்ணிலிருந்தே உருவாக்கப்படுகின்றது. பெண்ணின் இலைமணியிலுள்ள பரம்பரை பொருள் சந்ததி சந்ததியாக கடத்தப்படுகின்றது என்பது அறிவியல் கண்டுபிடிப்பாகும் என்பது விஞ்ஞான கண்டுபிடிப்பாகும். இதன் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளில் நாம் அனைவரும் ஆபிரிக்காவில் இருந்த ஒரு பெண் தாயின் வம்சாவளிகளாக இருக்கின்றோம் என்பதை அறிந்து கொள்ள முடிகின்றது. ஆயினும் மத நூல்களில் பெண்ணுக்கு வழங்கப்பட்டிருக்கும் இரண்டாம் தர இடமானது, குறிப்பாக பைபிளில் வழங்கப்பட்டிருக்கும் இந்த இரண்டாம் தர நிலையானது ஆணாதிக்கம் கிறிஸ்துவிற்கு முந்தியது என்பதை எடுத்து காட்டுகின்றது. இவை தவிர பண்டைய சீன சமூகங்கள் மத்தியில் காணப்பட்ட பெண்களின் காலை கட்டும் முறை போன்ற பெண்களுக்கு எதிராக அடக்குமுறைகள் ஆணாதிக்கம் காலத்தால் முதலாளித்துவத்தை முந்தியது என்பதை எடுத்து காட்டுவதுடன் ஆணாதிக்கத்தின் வடிவங்கள் இடத்திற்கு இடம், காலத்திற்கு காலம், வெவ்வேறு சமூகங்கள் மத்தியில் வெவ்வேறு வடிவங்களில் காணப்பட்டிருக்கின்றன என்பதையும் எடுத்து காட்டுகின்றது. ஆயினும் இலங்கை போன்ற மேற்கு நாடுகளின் காலனியாக இருந்து பின்னர் காலனித்துவத்தின் பிடியிலுள்ள நாடுகளில் பால்நிலை, அதாவது ஆண் பெண் ஆகிய இருமைகளாக பால்நிலையை வகைப்படுத்தியது முதல் ஆண் மற்றும் பெண்களின் பங்கு பாத்திரங்களையும் இயல்புகளையும் வரையறை செய்து அவற்றை மீளுருவாக்கம் செய்யும் வகையில் குடும்பம், பாடசாலை, மத நிறுவனங்கள் ஆகிய சமூக கட்டமைப்புகளை ஒழுங்குபடுத்தியமை, பால், பால்நிலை, விருப்பு ஆகியவற்றுக்கிடையில் ஓர் நேர்கோட்டு ரீதியான உறவினை வரையறை செய்தமை, அதாவது பிறப்பில் பெண்ணாக அடையாளப்படுத்தப்படும் ஒருவர் சமூகத்தில் பெண்ணுக்கென எதிர்பார்க்கப்படும் குணவியல்புகளை வெளிப்படுத்துவதுடன் பெண்ணுக்குரிய பங்கு பாத்திரங்களை மேற்கொள்வதுடன் திருமண வயதில் ஓர் ஆணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பவற்றை மத நிறுவனங்களூடாக பிரச்சாரம் செய்து குடும்ப நிறுவனத்தினூடாக நடைமுறைப்படுத்தும் வகையில் காலனித்துவமானது ஆணாதிக்கத்தினை இறுக்கமான கட்டமைப்புகளாக மாற்றியமைத்தது. அதேவேளை முதலாளித்துவமானது இந்த ஆணாதிக்க கட்டமைப்பினை உழைப்புச் சுரண்டல்களுக்கும் உபரி உற்பத்தியினூடான மூலதன குவிப்பிற்கும் பயன்படுத்தி கொண்டது. வீட்டிலும் குடும்பத்திலும் பெண்களே பெரும்பாலும் ஊதியமற்ற பராமரிப்பு பணிகளில் ஈடுபடுகின்றனர். பெண்களின் இந்த ஊதியமற்ற உழைப்பானது முதலாளித்துவ சந்தைகளுக்கும் நிறுவனங்களுக்கும் தொழிலாளர்கள் தொடர்ச்சியாக கிடைப்பதை உறுதி செய்கிறது. அதுபோல இலங்கைக்கு அந்நிய செலவாணியினை பெற்றுத்தரும் தேயிலை முதலான பெருந்தோட்ட பயிர்கள் மூலமான வருமானம், ஆடை தொழிற்சாலைகள் மூலமான வருமானம் மற்றும் புலம்பெயர் தொழிலாளர்களின் மூலமான வருமானம் போன்றவற்றினூடாக இலங்கையின் பொருளாதாரத்தினை தாங்கும் பிரதான உழைப்பினை பெண்களே வழங்குகின்றனர். ஆயினும் இப்பெண்களுக்கு தொழிற்பாதுகாப்போ அல்லது முறைசார் பொருளாதாரங்களில் ஈடுபடுபவர்களுக்கு இருக்கக்கூடிய தொழிலாளர் நலன்களோ இல்லை என்பதுடன் இவர்களின் உழைப்பு மிகையாக சுரண்டப்படும் அதே வேளை பல சந்தர்ப்பங்களில் நியாயமான ஊதியமற்றதாகவும் இருக்கின்றது. இத்தகைய தொழில்துறையில் பெரும்பாலான பெண்கள் தொழிலாளர்களாகவும் மேலதிகாரிகள் ஆண்களாகவும் இருப்பதென்பது தற்காலிகமான ஒன்றல்ல.
முதலாளித்துவம் ஆணாதிக்கத்தினை எந்தெந்த விதத்தில் பயன்படுத்திக் கொள்கின்றது என்பதற்கு இது போன்ற பல உதாரணங்களை கூற முடியும். அந்த வகையில் ஒரு வெண்வரி படத்தில் இதனை வரைந்தால் முதலாளித்துவமும் ஆணாதிக்கமும் குறுக்கு வெட்டும் ஒரு பிரதேசத்தை காண முடியும். ஆனால் முதலாளித்துவம் எப்போதுமே ஆணாதிக்கத்திற்கு இணையானதென கருத முடியாது. அவ்வாறு யாரேனும் கருதினால் அது தர்க்கப்பிழையும் தவறான வரலாற்று பார்வையுமே ஆகும். அதேவேளை ஆணாதிக்கமானது முதலாளித்துவத்தின் மிகையான சுரண்டலுக்கும் உபரி உற்பத்திக்கும் தடையாக அமையும் சந்தர்ப்பங்களில் அத்தகைய ஆணாதிக்க நடைமுறைகளை முதலாளித்துவமானது மாற்றியமைத்த பல சந்தர்ப்பங்களையும் நாம் காண முடியும். ஆனாலும் அவை முதலாளித்துவத்தின் நலன்களை மையப்படுத்தியவை என்பதை கவனத்திற்கொள்ள வேண்டும். ஆணாதிக்கத்தின் வகைகள் அல்லது தன்மைகள் இடத்துக்கிடம் காலத்துக்கு காலம் அரசியல் பொருளாதார சமூக மாற்றங்களுக்கேற்ப மாறுபட்டு வந்திருந்தாலும் அல்லது புதிய வகையிலான ஆணாதிக்கங்கள் தோற்றம் பெற்றிருந்தாலும் பெண்கள் மற்றும் சமூகத்தின் ஏனைய உறுப்பினர்கள் மீதான ஆண்களின் ஆதிக்கம் என்பது கட்டமைப்பானதாகவும் தொடர்ந்தும் சாதாரணமயப்படுத்தப்படும் மீளுற்பத்தி செய்யப்பட்டு பேணப்பட்டும் வருகின்றது. உதாரணமாக இந்தியா போன்ற சாதிய ஏற்றத்தாழ்வு நிலவும் சமூகங்களில் ஏனைய சமூகங்களில் இல்லாத பிராமணிய ஆணாதிக்கம் நிலவுகின்றது. உமா சக்கரவர்த்தி முதலில் பிராமணிக்கல் பேட்ரியார்ச்சி என்ற சொல்லினை அறிமுகப்படுத்தி சாதியும் ஆணாதிக்கமும் எவ்வாறு சேர்ந்து இயங்குகின்றது என்பது குறித்து பேசுகின்றார். அதுபோல காலனித்துவத்தின் விளைவாக பிற்காலத்தில் தேசிய அரசுகள் தோற்றம் பெற்றபோது தேசியவாத ஆணாதிக்கம் நேஷனலிஸ்டிக் பேட்ரியார்ச்சி தோற்றம் பெற்றது. இலங்கையிலும் சாதி ரீதியாக ஒடுக்கப்பட்ட சமூகங்களை சேர்ந்த பெண்கள் மேலாடை அணிவதனை தடை செய்திருந்த காலம் இருந்தது. இது சாதி மற்றும் ஆணாதிக்கம் ஒன்றிணைந்து பெண்களை, குறிப்பாக ஒடுக்கப்படும் சாதியை சேர்ந்த பெண்களை ஒடுக்குகின்றன என்பதற்கான ஒரு உதாரணமாக அமைகின்றது. ஆணாதிக்கம் வெறுமனே தனித்து செயற்படுவதில்லை என்பதை இந்த உதாரணங்கள் எடுத்து காட்டுகின்றன. 1989இல் குறுக்குவெட்டு பகுப்பாய்வினை அறிமுகப்படுத்திய கிரின்வில்லி கிரென்ஷாவ் பால்நிலை, சாதி, வர்க்கம், இனத்துவம், மதம் போன்ற பல்வேறு அடையாள கூறுகள் ஒருவரின் அனுபவத்தில் செல்வாக்கு செலுத்துகின்றன என்பதை எடுத்து காட்டுகின்றார். அதுபோல ஆணாதிக்கம் என்பது இவ்வெவ்வேறு அடையாள கூறுகளுடன் சேர்ந்தியங்கும் தன்மையினை கொண்டதாக அமைகின்றது. அந்த வகையில் ஆணாதிக்கம் தற்காலத்தில் எந்தெந்த வடிவங்களில் எத்தகைய தன்மையுடையதாக எவ்வாறு இயங்குகின்றதென்பதை அறிந்து கொள்ளும்போது மட்டுமே பெண்கள் உள்ளடங்கலாக பால்நிலை ரீதியாக ஒடுக்குமுறைக்குள்ளாக்கப்படுவோருக்கான முழுமையான விடுதலையினை குறித்து எம்மால் சிந்திக்க முடியும். ஆணாதிக்கம் என்பது வெறுமனே ஒரு கருத்தியலாக மட்டுமன்றி பெண்ணிலைவாதிகளால் பகுப்பாய்விற்கான ஒரு விடயமாகவும் அணுகப்படுகின்றது. அந்த வகையில் ஆணாதிக்கத்தின் இருப்பினை நிராகரிப்பதென்பது பால்நிலை ரீதியான சமத்துவத்தினையும் நீதியையும் மட்டுமன்றி ஒட்டுமொத்த மனித விடுதலையையும் மறுக்கும் ஒரு மேட்டிமைவாத நிலைப்பாடாகவே அமையும். நன்றி.